பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 26 உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும், அவைகளை விரட்டுவாரில்லாதிருப்பார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இனி வரும் வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு சாபம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது என்றே நம்மை நினைக்க வைக்கும். அப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகள் எல்லாம் நாம் இருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அவனுடைய வாழ்க்கையை ஒப்பிடுவார்கள். அதாவது ஒரு டெத்துக்கெல்லாம் போனோம்னா அவங்களுக்கு நிறைய கூட்டம் வரும். இவங்க நிறைய மனுஷர்களை சம்பாதித்திருக்கிறார்கள், நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிலர் வீடுகளுக்கு செல்லும் பொழுது 3-4 பேர் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு ஐக்கியம் கொள்ளும் அந்த ஒரு மனது இல்லாமல் போகிறது. எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும்? தனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அது பல மடங்காக ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு கொடுக்க 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 நம்முடைய கரங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களையும் நமக்கு சுதந்திரமாக கர்த்தர் தருவார். பாருங்கள், இங்கே இப்படி சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எந்த மனிதனுக்கும் வரக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் என்பது எவ்வளவு காலகட்டம் என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் ஆசைப்படுவது தயவை மாத்திரமே. கோபம் வராதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று யாருமே அதை நினைக்கிறதில்லை. தயவாய் மன்னியும் 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 என்று கேட்கிறோமே தவிர, ஆண்டவர் கோபப்படாதபடிக்கு நான் வாழ வேண்டும் என்று நாம் யாருமே நினைப்பதே இல்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை நாமும் கூட இப்படிப்பட்ட ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருப்போமானால், செய்த பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், கடின இருதயத்தோடு கூட நாம் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது நினைத்து மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்வோம். உன்னதமான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை அசட்டை பண்ணி உடைய வார்த்தைகளை துக்கப்படுத்தி ஆண்டவரே, உலக பிரகாரமான மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கடினத்தன்மையாய் நடந்து பாவம் செய்து உம்மை துக்கப்படுத்தின எல்லா காரியத்திற்காகவும் தயவாய் எங்களை மன்னிக்கும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.